சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவா, இதான் கடைசி ட்ரிப். நல்லா அவ ஏமாந்துடணும், பயந்துடணும். அதுக்கப்புறம் நீனு டக்குனு முன்னவி நின்றணும். அம்மா நல்ல வேலை உசாராயிட்டேன். இல்ல மூக்குக்குள்ள போய் அவ்வளவுதான், ஐயா பிளாட் ஆயிருப்பேன். கொஞ்சம் அரை கறக்கத்துல இருந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுவோம். என்னதான் நடக்குன்னு பாப்போம். நல்ல வேலை லேசா கண்ணு முழிச்சாரு. யார் நீ? உண்மையாவே என்ன தெரியலையா? நான் தாங்க யாழினி. ஐயோ, ஒருவேளை பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சி ஞாபகம் மறதி வந்துட்டோ. சாரிங்க, நான் தெரியாம உங்க மேல பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சிட்டேங்க. நீங்க ஏதோ ரவுடி பையன் நினைச்சேன். நீங்க வேற என் பின்னால வந்து ஃபாலோ பண்ணிட்டு உசு உசுன்னு சொல்லி சத்தம் போட்டீங்களா? நான் கொஞ்சம் பயந்துட்டேங்க. பொழைப்பனா என்னன்னு தெரியலையா? அம்மா ஐயோ, நான் வேற போல இப்படி பண்ணிட்டேனே. தாத்தா பாட்டி வாரேன். மேல எங்க இருக்காங்க தாத்தா பாட்டி? செத்து போன தாத்தா பாட்டி ரொம்ப அழகா இருக்கீங்களா? முன்னால விட என்ன அழகா இளமையா இருக்கீங்க. நானும் வாரேன் தாத்தா. இப்ப வந்துருவேன். ஆமா, இப்ப வந்துருவேன். ரெடி ஆயிட்டு தான் இருக்கேன். செத்து போன தாத்தா பாட்டியா? நீங்க தான் பூட்டேன் தாத்தாவா? நான் பார்த்ததே இல்ல. உங்க பாட்டி எங்க? பக்கத்துல நிக்கதா? பூட்டி எவ்வளவு அழகா இருக்கீங்க. 20 வயசு பொண்ணு மாதிரில இருக்கீங்க. ஐயோ, செத்து போன பூட்டேன் பூட்டியா? இவங்க எல்லாம் கண்ணுக்கு தெரியுவாங்க. எங்க அப்பா சொல்லிருக்காங்க, வயசானவங்க சாவும்போது அவங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி இவங்க எல்லாம் கண்ணுல தெரிவாங்க அப்படின்னு புலம் போகன்னு. கடவுளே, தாத்தா பாட்டி பூட்டம் பூட்டி நான் நல்லபடியா வாழணும்னு நீங்க எல்லாம் ஆசைப்பட்டு இருந்தீங்க. ஆனா இங்க ஒரு பொண்ணு, அதான் எனக்கு பார்த்த பொண்ணு, எனக்கு நிச்சயதார்த்தம் பண்ண பொண்ணு என்னை இப்படி மறந்து அடிச்சு எல்லாம் ஜாலியா முடிக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. இவளாலதான் நான் மேல வர போறேன். நீங்களா? ஆமேதான், கரெக்டான நேரத்துக்கு தான் நான் வந்திருக்கேன். என்ன பேசாம உண்மையை சொல்ல போறேனே. உனக்கு வந்து வாழ்வை விட்டாதையா, இதான் சரியான சான்ஸ். அரை கறக்கத்துல இருக்க மாதிரி அப்படியே நடி. நான் அதுக்கப்புறம் கதையெல்லாம் பாத்துக்கிட்டதே. தேவா, உனக்கு இப்படி ஒரு நிலைமையா? உன்னை இந்த கதைக்கு ஆளாக்குனது யாருன்னு எனக்கு தெரியும். தங்கச்சி நல்லா இருப்ப, உனக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். நீ தேவை விட்டு போயிரு. அவன் இப்பவும் அப்பவும் நீ இருக்கா. தாத்தா பாட்டி பூட்ட மூட்டையெல்லாம் கூப்பிட்டாச்சு. இனி அவன் கதை அதோ கதிதான். இந்த மாதிரி என் போன்ல எல்லாத்தையும் எடுத்தாச்சு. நீ பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சது, அவன் மயக்கம் போட்டு விழுந்தது, ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்குது, எல்லாமே என் போன்ல இருக்கு. என்னடா சொல்றீங்க? நான் தெரியாதனமா யாரோ ஒரு ரவுடி பையன் நினைச்சதானே அடிச்சேன். பால்வடியும் மூஞ்சி பார்த்த பிறவா உனக்கு ரவுடி மாதிரி தெரியுது? எனக்கு தெரியும். அவன் வாரன் தெரிஞ்சுட்டு தானே நீ அடிச்சிருக்க. நீ அவங்க தான் வாராங்கன்னு எனக்கு தெரியாதுனே. எம்மா தாயே, எனக்கு தெரியும். அவன் வாரான் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ அடிச்சிருக்க. இவ்வளவு நாள் உன்னையே நம்பிட்டு வேற எந்த கல்யாணமும் முடிக்காம இப்படி உசுருக்கு போராடிட்டு கிடக்கானே. உனக்கு இப்பதானே நிம்மதி? அப்படி சொல்லாதீங்கனே. இப்ப நான் என்னனே பண்ண? என்ன பண்ண நீ என்கிட்ட கேட்டா? பக்கத்துல ஒரு ஜூஸ் கார்னர் இருக்கு, கூட்டிட்டு போய் நல்ல சில்லுன்னு ஜூஸ் வாங்கி கொடு. 2 என்னன்னு சொல்றீங்க? ஜூஸ் வாங்கி கொடுக்கணுமா? ஆமா, பெப்பர்னா என்னது? மிளகு காரமா இருக்கும். அத வாயில போட்டு தின்னா காரமா தானே இருக்கும். அதுக்கு 2 ஜூஸ் வாங்கி சில்லுன்னு குடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் அனுசரையா நீ பேசினாலே போதும், எல்லாமே சரியாயிரும். தாத்தா பாட்டி எல்லாம் ஓடிடுவாங்க, இவன் உயிர் பழச்சிருவான். அப்புறம் எழுந்திருக்க முடியாம படுத்திருக்காரனே, நான் எப்படி கூட்டு போவேன்? அத பத்தி உனக்கு என்ன கவலை? நான் தூக்கி விடுவேன். அப்படி கையை பிடிச்சி மெதுவா கூட்டிட்டு போ. அதுக்காண்டி நானும் உங்க பின்னாடியே வர முடியும். எனக்கு வீட்டுல என் பொண்டாட்டி நிலையா நின்னுட்டு இருக்கா. அப்பளே போலட பாரில் கொண்டாடிப்பா. சரினே, அப்ப கையை பிடிச்சு கொஞ்சம் தூக்கி விடுங்க, நான் மெதுவா கூட்டிட்டு போறேனே. பாருமா, ஜூஸ வாங்கி கொடுத்தமான்னு சொல்லிட்டு கொடுத்து போட்டு அந்த ஆளு பேர் என்ன, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசி எடுத்துட்டு போ. இல்லன்னா என்ன, தேவாவுக்கு தாத்தா பாட்டி பூட்டம் பூட்டி எல்லாரும் மேல இருக்க ஆளு எல்லாம் கூட்டிட்டு குடும்பத்தோட குதூகலமா அவனை கூட்டிட்டு போறதுக்கு வந்துருவோம். நான் கூட்டிட்டு போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பி போறேன். தேவா, சூப்பர் டைம் உனக்கு ஒர்க் அவுட் ஆயாச்சு. மெதுவா எந்திரி. என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்க. இதுல ஆனந்த கண்ணீர் தான் வரணும். பாத்துக்கோ, தாத்தா பாட்டி பூட்டம் பூட்டி மேல இருக்காவோ பாத்துட்டுதான் இருக்காவோ. அம்மா வீடுனால நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். இது மாமியார் வீட்டுக்கு போனா அவ்வளவுதான், பழைய வாரியில் கட்ட வாரியிலாலே அடிப்பா. டாலரா வேற சாவத்து முதேவி. சரியான கூமுட்ட அவளே மாதிரி நீனும் இருப்ப. சில நேரம் படுத்து அப்படியே அசந்து தூங்கிருந்தவன் யாருங்காலும் தெரிய மாட்டேங்க ரூமுக்குள்ள. அப்படி நினைச்சு ஒரு அலாரம் வச்சு படுப்போமே நினைச்சு அலாரத்தை வச்சா என் போனுக்கு மிச்சமா இருக்கு. இது தாறுமாறா அடிக்கி. மத்தியானம் 12 மணிக்கு, இது உன் காலையில 8 மணி காட்டுது. இந்த கிளாக் நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டேன். உடனே என்ன கண்ணி அப்படி சொல்லி தூக்கிட்டு தந்தா. தரும்போது நான் நல்ல கிளாக்கா இருக்கும் சொல்லிட்டு ஏன்னு எழுதிக்கிட்டு வாங்கினேன். சரி,
என்ன சொல்லணும் அவகிட்ட போய் தொண்ணாந்து நின்னதுக்கு எனக்கு வேண்டியதான். முதல்ல இந்த கிளாக்க தலையை சுத்தி தூர எறியணும். மனுஷன் தூங்கிட்டு தானே இருந்தாரு, எங்க ஒளிஞ்சு போனாரு தெரியலையே. சரி வரட்டு, நமக்கு வர வயிறு வசிக்கு. போய் என்ன ஏது செஞ்சு வச்சிருக்காளோ கொண்டாடி இருக்காளோ போய் பாப்போம். சரியான உருண்டாமணியா இருப்பா போல இருக்க. கடைசில ஒரு முடிவுக்கு வந்துட்டே எப்படி என்ன கூட்டு வைக்கணும் என்ன குழம்பு வைக்கணும்னு வயித்து பிள்ளைதாச்சி இப்படி பசியும் பண்ணி போட்டுறத அந்த பாவம் பிடிக்கும் உன்னை. என்ன நீ இப்படி சொல்லிவிட்டியா? அந்த அளவுக்கு நான் என்ன மனசாட்சி இல்லாதவளா? ஒரு நிமிஷம். மிக மிக சுவையாக செட்டிநாடு மட்டன் குழம்பு வைப்பது எப்படி? ஆகா அப்படி போட அருவாள என்ன அளவு யூடியூப்ல மட்டன் குழம்பு அதுவும் செட்டிநாடு ஸ்டைல்ல இன்னைக்கு கேட்டு எப்படியே வச்சிருவேன்னு நினைக்க. கேட்கும் போதே நாக்கு ஊறுதா. நாட்டுக்கோழி வறுவல் செய்வது எப்படி? அதுவும் மிக 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 சுவையாக இன் தமிழ். எம்மா ஏடி அவ பின்னால உட்கார்ந்து எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்க. ஏம்மா முதல்ல சோத்த வடிச்சிட்டாலாம், குழம்பு குட்டி என்ன வைக்கன்னு சொல்லி மண்டைய உடைச்சிட்டு கிடந்தா. கடைசியில இப்ப போனை எடுத்துட்டாமா. என்னவோ இந்த நாட்டுக்கோழி வறுவலங்கா, அதுக்கப்புறம் இந்த மட்டன் குழம்பு எப்படி செய்யறது எப்படிங்கா என்னெல்லாம பார்த்து எடுத்து படிக்காம இன்னைக்கு செய்து போட நினைக்கேன். ஏடி நான் தான் காலையில சொன்னேன் என் மருமலை கொஞ்சம் என் அவளை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோ, அவ மாசமா இருக்கா, அவளுக்கு வேண்டியதெல்லாம் செய்து எடுத்து கொடு, நல்ல சத்துள்ள ஆகாரமா செய்து கொடுக்கணும்னு சொல்லி ஒரு 1000 ரூபாய் கையில கொடுத்தோம்டி. நல்லதாட்டு ஏதாவது கறிகறி வச்சு கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் கேட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, ரொம்ப தேங்க்ஸ்மா. என் மேல இவ்வளவு அக்கறையா இருக்கல ரெண்டு பேரும். ஏமா 1000 ரூபாய் கொடுத்தா எப்படிமா காணும்? ஒரு கிலோ ஆட்டுக்கறியை 800 ரூபாய் கிட்ட 900 ரூபாய் கிட்ட இது விக்கி. ஏடி நான் எடுத்த 1000 ரூபாய் கொடுத்துருக்கேன், உங்க அண்ணன் எப்படியும் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து வச்சிருப்பான். அதை வச்சு கூட மாட போட்டு செலவழிச்சுக்கிட்டு வாட்டி. கடைசியா பால் பாயசம் இல்லாமலா? பால் பாயசம் எப்படி டேஸ்டா செய்வது? எல்லா வீடியோவும் டவுன்லோட் ஆயிடுச்சு. எங்க போனீங்க? சும்மா தெருக்கு போனேன். எல்லாரும் அங்கனே உட்கார்ந்து முகமுகா பேசிட்டு இருந்தாங்களா, நானும் கொஞ்ச நேரம் வாய் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பாட்டு பேசிட்டு வந்தேன். மர்மல உள்ளி உடைக்க இஞ்சி போடு இந்த அரைக்கிறதுக்கு ஏதாவது சோலி இருந்து சொல்லு, கூட மாட ஒத்தாசை பண்ணுதே. வேண்டதே வயசான காலத்துல உங்களை வேலை வாங்குறதுக்கு எனக்கு மனசே வர மாட்டேங்குது. காப்பிக்கு பீடம் குடிக்கலதே, இல்ல ஜூஸ்க்கு சேதம் போட்டு தரட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மர்மல, இந்த பாடு பேசிட்டு இருந்தமா பாதிலே விட்டுட்டு வந்துட்டேன். போய் மீதியையும் கேட்டுட்டு வரட்டுமா? பாடு பேசுறது எவ்வளவு முக்கியம், அத பாதில விட்டுட்டு வந்தேலாம். போய் மீதியையும் கண்டினியூ பண்ணுங்க தே. கண்டினியூ பண்ணிட்டு எல்லார் வீட்லயும் போய் குண்டாமட்டி சொல்லிட்டு வாடேங்க. டேடி அவள பாடு பேசிட்டு எல்லார் வீட்லயும் போய் குண்டாமட்டி சொல்லிட்டு வாங்கங்க. நான் என்ன கிட்ட யார பத்தி குண்டாமட்டி சொன்னேன் சொல்லு. ஏம்மா அவ சொன்னா ரொம்ப சீனப்படுத்தி அழுத மாதிரி. எனக்கு தெரியாதக உன்னை பத்தி எத்தனை வீட்ல பாடு பேசிட்டு எத்தனை வீட்ல குண்டாமட்டி சொல்லுவ. இருந்தது அப்படிதான் இருக்கு, வந்தது அப்படிதான் இருக்கு. ஏம்மா உனக்கு தெரியுமா நம்ம தெருல உனக்கு வட்ட பேர் என்னன்னு வச்சிருக்காவன்னு? குண்டாமட்டி கோயிலா. ஏனி முக்கியமான விஷயம், என் மாமியாருக்கு வட்ட பேரு குண்டாமட்டி கோயிலாமா? என் மாமியார் பேரு சூப்பரா இருக்குல, குண்டாமட்டி கோயிலா. இவ உள்ள இருக்க தெரியாம சொல்லிவிட்டனே. இவ ஊர் முழுக்க தம்மட்ட அடிச்சு போட போல இருக்க. ஒவ்வொருத்தருக்கால போன் பண்ணி சொல்லுதா. நீலாம்பரி பேசாம இரு, அவகிட்ட சண்டைக்கு போனா இன்னைக்கு வெறும் சோத்த விட்டு கொண்டே போடுவானே. அமைதியா வம்போக்குல இருந்தா செட்டிநாடு மட்டன் கிரேவி, சிக்கன் வறுவல், பால் பாயசம் எல்லாமே கிடைக்கும். நமக்கு சோறு தான் முக்கியம். டேய் சிம்மே, ஏ சிம்மே பஸ்னி என்ன இருக்கு? நான் வீடு திறந்து கிடக்கல, வீட்டுக்குள்ள தான் இருக்க போலுக்குன்னு சொல்லி சத்தம் போட்டு கிடக்கேன். என் மொபைல் வீட்ல இருந்தா கதை திறந்து போட்டு வாடிட்டான் போல இருக்கு. நீ விட்டதா விட்டு ஒரே ஆட்டம் தான் பாட்டம் தான் கொண்டாட்டம் தான். தெருவா சுத்துதான். இல்லனா வீட்ல உட்கார்ந்தா ஒரே போன பாக்கான். என்னது சொல்ல ஒண்ணு கேட்கவே மாட்டேங்க. ஏ நீ மட்டும் இல்ல, எல்லா வீட்லயும் இந்த கதை தான் கூத்து தான் நடக்கு. இந்த பாத்திரம் சீம்பால் தந்தையில நல்ல அளவோல இருந்துச்சு பாத்துக்க, காய்ச்சி குடிச்சேன், ஜம்முன்னு இருந்துச்சு. ஆச்சரியமா இருக்கு. பாத்திரம் திரும்பி வந்துச்சு. சரி கையோட எடுத்து கொண்டு கொடுத்துருவோம், இல்லனா சேர்ந்து கிடக்கும் நினைச்சு தூக்கிட்டு வந்துட்டேன். பஸ்னி இரு நான் வாரேன். இந்த மாட்டுக்கு இந்த புல்ல கொண்டு போட்டு ஓடியாரேன். நம்மள சிம்ம மாதிரி 2 மாடு வாங்கி விட்டுருவோமா? அளவோல பாலுக்கு பாலாச்சி, கண்ணுன்னு போட்டுனா சீம்பால் குடிச்சுக்கலாம். அப்புறம் கண்ணுக்குட்டி வளர்த்து கொஞ்சம் பெருசாக்கி வித்துறலாம். ஆனா மாடு போடுமே ஒண்ணு, அதை யார் அள்ளுவா? சாணி சாணி அது யார் அள்ளுவா? ஏன் இந்த விபரீத ஆசை? ஆமா வந்துட்டா பேந்தல. என்ன சின்ன பண்ணி என்ன விஷயம்? சிம்மு ஒரு படத்துல நம்ம கவுண்டமணி அண்ணன் இளநீ கடை வச்சிருப்பாரு. அங்கேயே ஆட்டை போட்டு நம்ம வடிவேல் அண்ணன் பக்கத்துலயே ஒரு இளநீ கடை ஆரம்பிச்சு அங்க இருந்து கூவி கூவி விற்பாரு. ஆமா பாத்துக்கேன். அதே மாதிரிதான் நம்ம 4 முடியும். உன் வீட்டுல இருக்க மாட்டை ஆட்டையை போட்டு அவ வீட்டுல ஒன்று கட்டி கடைசியில் அங்க இருந்து பாலை கறந்து வித்துரும். நமக்கு நாக்கு தான் சரியும் பிடிச்சதே. தேவையில்லாம என்னத்தையே ஒண்ணு சொல்லுவோம், கடைசியில் இவ என்னத்தையே ஒண்ணு மாட்டி விடுவா. அதுக்கப்புறம் பிரச்சனை பெருசாகி நம்மள எல்லாரும் சிரிக்கிருக்கா. 4 முடி வாயை திறந்துற பேசாம பேரு திருப்பி பார்க்காம. ஹலோ ஹலோ எதுக்கு இந்த ஓட்டம்? குத்தவள நெஞ்சலாம் குடுக்குறோமா? எதுக்கு இந்த ஓட்டங்க? 4 முடி அப்படி யோசிக்கிறேன்னு மட்டும் சொல்லிருக்கேன். யோசிச்சேன், ஆனா சிம்மு வீட்டுல இருக்க மாட கலவாண்டு எங்க வீட்டுல கொண்டு வச்சு பாலை கறந்து விக்கிறேன்னு யோசிக்கல. நான் சொந்தமா மாடு வாங்கி பாலை கறந்து விப்பேன். மர்மல இது அழுக்கு துணி தூக்கிட்டு எங்க ஓடுறீங்க? நான் தான் துவச்சு போடுறேன் நம்மள வீட்டுல. ஏண்டா மர்மல
நான் என் ஃப்ரெண்டுங்க எல்லாம் சேர்ந்துட்டு எல்லாரும் குளத்துல போய் குளிக்க போறோம். குளத்துல குளிக்க போதெல்லாம் சரிதான், எங்க போய் தாண்டுறாதீங்க. மர்மோல நானும் தினமும் வீட்லயே குளிக்கேன். ஆத்துல தான் குளிச்சு பழக்கம். நமக்கு அந்த காக்க குளியல் பட்டெல்லாம் சரி வராது. நல்ல ஆத்துல நல்ல முங்கி குளிச்சாதான் அந்த சூடுல அமரும். இப்போ இந்த சித்திரை மாசம் ஆத்துல தண்ணி அடைச்சிருவோம்ல, குளத்துல கிடக்கும், அங்கதான் குளிச்ச மாதிரி இருக்கும். ஆனா போயிட்டு வரேன், ஒண்ணு தார மாட்டேன். எனக்கு நீச்சல் தெரியுங்களா, ஒண்ணு பயப்படாதானே, போயிட்டு வரேன். இந்த துணி எல்லாம் நல்லா அழுக்கு துவச்சு கொண்டு வந்தா எனக்கு மனசு நிம்மதியா இருக்கும். இது யாருல போறியா? வேற யாரு, நாங்க 3 ரோசஸ் 3 பேர் தான் போறோம். குளத்து கலக்கிற மாட்டோம் இன்னைக்கு. ஆத்துக்குள்ள ஏலேலோ அத்தி மரம் அகில அகில ஆத்துல தண்ணி இல்ல, குளத்துக்குள்ள எல்லாம் பறணும். குளத்துக்குள்ள ஏலேலோ அகில 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 அகில. சின்ன பண்ணு, உனக்கு கிடைச்ச மாமியார் மாதிரி ஜாலியான மாமியார் எனக்கு கிடைச்சிருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ குடுத்து வச்சுவா. எனக்கு ஒரு வில்லாதி வில்லில வந்து வச்சிருக்கா. ஆளுபடி என் மாமியால நான் கல்யாணம் முடிச்சு வரும்போது அப்படிதான் இருந்துச்சு, வில்லாதி வில்லி மாதிரி. கல்யாணம் முடிச்சு 2 நாள் ஆகல, எந்த செயின்லாம் மரமுல போட்டிருக்க, அதெல்லாம் எத்தனை கிராமு அப்படின்னு சொல்லி கணக்கு போட ஆரம்பிச்சிட்டு. நீ சும்மா விடுவியா? பச்சே ஒரு நாள் ஆப்பு. என்ன ஆப்பு? சீக்கிரம் சொல்லு, கேட்கவே சந்தோஷமா இருக்கு, ஜாலியா இருக்கு. சொல்லு சீக்கிரம் சொல்லு. ஒரு நாள் வசமா சிக்கிச்சு கிளவி. நாத்து என்ன புது மர்மோல கூப்பிட்டியோ? ஆமத்தே, ஒரு நிமிஷம். மர்மோல பழைய காலத்து 3 வடம், அந்த கோதுமை கட்ட செயின், அதுக்கப்புறம் இந்த உள்ளங்கலத்துல போடக்கூடிய பதைக்கம், இதெல்லாம் கல்யாணத்தை நீ போடவே இல்லையே. இது எனக்கு இல்லத்தே, வேற யாருக்குள்ளதா நீ? விளக்கமா சொன்னாதான் உங்களுக்கு புரியும். எங்க குடும்பத்துல பரம்பரையா ஒரு வழக்கம் உண்டு. அப்ப இது பரம்பரை பாட்டி நகைன்னு சொல்லு. ஆமத்தே, இது பரம்பரை எங்க பாட்டி நகை தான். வீட்டுல இருக்க பொம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது கொடுத்து விடுவாங்க. அவங்க கொண்டு போய் அவங்க மாமியாருக்கும் அவங்க நாத்துவுக்கும் அவங்க கையால போட்டு விட்டுறணும். அவங்களுக்கு இதை கொடுத்துடணும். கரெக்டா சொன்ன நாத்து, உங்களுக்கு தான். ஆளு கொண்டு வச்சுடுங்க. அடி போலி தூள் கிளப்புதேல 2 பேரும் உங்க கழுத்துக்குனே அளவெடுத்து செஞ்ச மாதிரிலாம் இருக்கு. செல்லத்தாயி, எல்லாம் புதுசா இருக்கு சங்கிலி எல்லாம். ஆமாக்கா, நான் போட்டுக்க அட்டியலு, என் மோக போட்டுக்க 3 வடம் கோதுமை கட்ட செயின் எல்லாமே புதுசு தான்க்கா. புதுசுன்னு நேத்து எடுத்ததுன்னு நினைச்சுக்கிடாத. என் மருமகுள்ளதாக்கும், என் மருமகுள்ளதுனா அவ பரம்பரையா வந்த செயினாக்கும். அவ பாட்டிக்குள்ளது பார்த்த உடனே பரம்பரை செயின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன அட்டியலு, இந்த 3 வடம் கோதுமை கட்ட செயின் இதெல்லாம் இப்ப யாரு போடுதா? அதெல்லாம் அந்த காலத்துல உள்ளது. எங்க அம்மா எனக்கும் கல்யாணத்தோட இதெல்லாம் போட்டு விட்டதான் செஞ்சா. பஞ்சி, அப்ப அதெல்லாம் எங்க வச்சிருக்க? என் புருஷன் எல்லாத்தையும் வித்து அழிச்சு போட்டான். என் மர்ம வீட்டுல ஒரு பரம்பரை பழக்கம் உண்டுமா. அவ பாட்டிக்குள்ள சங்கிலி நகை எல்லாத்தையும் அந்த அவ வீட்டுல இருக்க பொம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடியும் போது கையோட கொடுத்து விடுவாங்களாம். அப்படியா? ஆமா பஞ்சு பாட்டி, எங்க அண்ணி கல்யாணம் முடிச்சு வரும்போது கையோட இத கொண்டு வந்திருக்காங்க. அவ கொண்டு வந்திருக்கானா அவளுக்கு போறதுக்கு இல்லையா? அப்ப யாரு போடணுமா? வீட்ல நாத்து மாமியார் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போட்டு விட்டுறணுமா. அது அவங்களுக்கே கொடுத்துறணுமா அந்த நகைய. அதாக்கா, கல்யாணம் முடிச்ச கையோட ஒரு வாரம் ஒரே சொந்தக்கார வந்தக்காரா இருந்தாவளா. எல்லாரும் அவ வீட்டுக்கு போன பிறகு மெதுவா என் மர்மோ கையில எடுத்தா. அதெல்லாம் என்ன மர்மோல, இது உனக்கா கல்யாணத்தன்னைக்கு நீ போடவே இல்லையே இதெல்லாம் அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் விஷயத்தை புட்டு வச்சா. எங்க அண்ணி கையால எங்க 2 பேருக்கு அந்த செயின் எல்லாம் தந்தாச்சு. இனிமே எங்களுக்கு தான். இப்படி தெரிஞ்சா நானும் என் மவனுக்கு சின்ன பொண்ணு ஊர்லயே பொண்ணு எடுத்திருப்பேனே. சின்ன பொண்ணு, உங்க ஊர் பேரனோ சொன்னியம்மா, அதுக்குள்ள எனக்கு மறந்தே போச்சு. பாட்டி, அன்னைக்கு நான் சொன்னேன், அதுக்குள்ள நீங்க மறந்துட்டீங்க போல இருக்கு. எங்க ஊர் பேரு நல்லா ஞாபகம் வச்சுடுங்க, அல்வா கொடுத்தாம்பட்டி. பஞ்சக்கா, அன்னைக்கே செல்லத்தாய்க்கு மாறுமா ஊர் பேரை சொன்னா. எனக்கு தான் காதே கேட்காம போயிட்டு பத்துக்கு அந்த ஊர் பேரு. இன்னைக்கெல்லாம் சொல்லுதா ஹல்வா கொடுத்தான் பட்டியாம்ல. ஏ கடவுளே, இந்த ஊர் பேரை சொல்ல போதே பயமால இருக்கு எனக்கு. யாருக்கு ஹல்வா கொடுக்க போறாளோ தெரியலையே கடவுளே. செல்லத்தாயி, மருமோ உனக்கு போட்ட அட்டியில நம்ம ஒரு காத்துக்கெல்லாம் பிளத்துக்கிடாது போல இருக்க. கூட ஒரு 5-6 போனா சேர்த்து செய்து போற சொல்ல வேண்டியதுனே. ஏ ராதிகா, நீ என்ன இழிச்ச வை மாதிரி நின்னுட்டு இருக்க? 3 வடம் கோதுமை கட்ட செயினுக்கு பதிலா ஒரு 7 வடம் கோதுமை கட்ட செயின் போட்டாதானே பார்வையா இருக்கும். நீ எங்க பாக்க தெரியவே மாட்டேக்க பழிச்சுன்னு. ஆமாமாக்கா, வெள்ளை மக்கா சொல்லுதும் சரிதானட்டி. நான் என் மருமட்ட கேட்க போறேன். கேட்க ஒரு மாதிரி இருக்குமா? கேட்டிய மக்கா, நீ நினைக்க மாதிரி புது மருமோ எதையும் என் தப்பா நினைச்சுக்கிட மாட்டாடி. அதனாலதான் அந்த சங்கிலியெல்லாம் நமக்கு போட்டு விட்டுருக்கா. சும்மா கேப்போம் டி, கேட்க வரைக்கும் கேப்போமே. பாரு ராதிகா, வந்த வரைக்கும் லாபம்னு புடிங்கிக்கணும். இல்லன்னு வச்சுக்கியா, கொஞ்ச நாள் ஆக உங்க அன்னைக்காரன் உங்க அண்ணி பேச்ச கேட்டுக்கிட்டு திடீர்னு தடி கொடுத்துட்டு போயிட்டான்னு வச்சுக்கியா, அதுக்கப்புறம் என்ன செய்வியா? அதனாலதான் சொல்லுவேன், முதல்ல புடுங்கதெல்லாம் புடுங்கிடணும். அதேடி கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி எவ்வளவு அழகா சொல்லி தர வெள்ளை மக்கா. இது நானும் கேட்க மக்கா, அதெல்லாம் நீனும் சேர்ந்து கேளுன்னா. சரிம்மா, நீ முதல்ல ஸ்டார்ட் பண்ணு, அதுக்கப்புறம் அப்படியே நான் தொடர்ந்துறேன். மர்மலா, தட்டியில் அளவுல இருக்கு, ரொம்ப தாங்குசு. இந்த ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்லணும்னு நினைக்க, சொல்லட்டுமா? சொல்லுங்க தே. மர்மல, நம்ம ஊர் காத்துக்குள்ள அந்த அட்டியில அடப்படாது பாத்துக்கோ. அதனால ஒரு கூட 3 பவுன் போட்டு எங்க அம்மை கொஞ்சம் நல்ல தேடனாட்டு ஒரு அட்டியில் செய்து போடுங்க நீ. இவ்வளவுதானா? நான் என்னவோ எதெல்லாம் பயந்துட்டேன். எங்க பாட்டி 3 பவுன் இல்ல 9 பவுன்ல அட்டியில் வச்சிருக்கு. நல்ல பாராசியா இருக்கும். போட்டா காத்து என்ன பெரும் சுனாமி வந்தா கூட தூக்கிட்டு போக முடியாது.
நாத்து செல்லம் ஒன்ன மட்டும் அத்தாந்தரத்துல அப்படியே விட்டுருவோனா எங்க பாட்டிக்கிட்ட 3 மடங்கு கோதுமை கிட்ட செயினுக்கு பதிலா 11 மடங்கு கோதுமை கிட்ட செயின் இருக்கு. அது போகும்போது வாங்கிட்டு வந்து உன் கழுத்து நிறைஞ்சாப்புல போட்டு விட்டுறேன். மர்மோள ஊர் உலகத்துல இப்படி ஒரு மர்மோள நான் கண்டதில்ல கேட்டதும் இல்ல. ஆமாடி நாத்தனாருக்கு செய்யறனாலே 4 கூட அழுவாங்க. அப்படிப்பட்ட அண்ணியை தான் நான் பார்த்திருக்கேன். நீ ரொம்ப ரொம்ப நல்ல மர்மோவா. என்னி அந்த 11 மடம் கோதுமை கிட்ட செயின் என்னைக்கு நீ கொண்டுட்டு வருவியா? ஆமா மர்மோள எப்ப மர்மோள கொண்டு வருவ? எனக்கும் 9 பவுன்ல அட்டியல. கவலையப்படாதீங்க தே, அடுத்த வாரம் ஊருக்கு போவேன். வாங்கிட்டு வந்துருந்தேனே எங்க பாட்டிட்டு இருந்து. அதுக்கு முன்னால ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட ஒப்படைக்கணும் தே. அட கடவுளே, இந்த பாக்ஸ்ல இல்ல. சுத்தி முத்தி பாத்துட்டேனே, இதுல தான் வச்சிருந்தேன். காணலியே கடவுளே, தே காணலியே தே. எங்க ஆச்சி வேற அட்டியலு இந்த கோதுமை கிட்ட செயின்லாம் கொடுக்கும் போது இதை கண்டிப்பா சேர்த்து கொடுக்குறேன்னு சொன்னாதே. நான் வேற எங்க தொலைச்சேன்னு தெரியலையே தே. இந்த பாக்ஸுக்குள்ள தான் சேர்த்து வச்சிருந்தேன் தே. இப்போ என் மாட்டிட்ட போன் பண்ணி அது எங்க இருக்குன்னு கேட்டா வாரில் கொண்டு அடிப்பாத்தே. அழாத மர்மோள, நீ அழுத நானும் அழுவேன். அப்படி என்ன மர்மோள தொலைச்சு போட்டேன்? ஏத்தே 2 செயினுக்குள்ள கேரண்டி கார்டை தொலைச்சு போட்டேனே. அது இருந்தா தானே செயினுக்கு அறுத்த உடனே 6 மாசத்துக்கு ஒருக்க முக்கி வாங்கலாம் கடையில கொடுத்து. அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள். மர்மோள இப்படி ஒரே ஏரியா இருந்து ஜாலியா பிடிச்சிட்டு அம்முக்கு மர்மோள. டும்முக்கு அம்மாள் டும்மாள். நல்ல வசமான ஆப்பாதான் பார்த்து வச்சிருக்க. என்ன எல்லாரும் இங்க உட்கார்ந்து கதை பேசிட்டு இருக்கீங்களோ? வேற எங்க போவ இந்த ஊரை விட்டுட்டு? ஸ்னீக சிம்ரனக்கா சின்ன பொண்ணே எல்லாரும் வந்துருங்கனே. இன்னைக்கு சாயந்திரம் ஒரு 3 மணிக்கான சார் வராங்க. சாரா? அது யாரு சாரு? நம்ம குழுவுல இந்த சுமதி ரம்யாவெல்லாம் நீக்கிட்டோம்ல. புதுசா நாத்து சேர்த்து போட்டுருக்கோம். அத நீ செக் பண்றதுக்கு ஆள் வராங்களா. அதனால தான் எல்லாரும் வந்துருங்கனே 3 மணிக்கானே. சின்ன பொண்ணே மறக்காம ராதிகாக்கு சொல்லிரு. குழு தலைவி நீ தானே சொல்லணும். சொல்ல வேண்டியது நான் விட. நாம நாத்துக்கு ஃபோன் போட்டாலே ஒரே நாட்ரிச்சபிள் தான் வருது. ராஜு அண்ணனுக்கு ஃபோன் பண்ண வேண்டியதுல அவர் எப்பவுமே ரீச்சபிள்ல தானே இருப்பாரு. உங்களுக்கு சிரிப்பா இருக்கு. ஏன் ராஜு என் ஃப்ரெண்ட் தானே? ஃப்ரெண்ட் தான். யார் இல்லன்னு சொன்னா? சரி சின்ன பொண்ணே நீனே சொல்லிருனே. புஷ்பாக்கா கொண்டு சொல்லிரு. புஷ்பாக்காக்கு ஃபோன் போட்டேன். என்னன்னு தெரியல, அவங்களுக்கு ஃபோனே போல. இப்போ எனக்கு கொஞ்சம் வீட்ல ஜாலி இருக்கு. அதனால நீனே சொல்லிருனே. சரிம்மா தாயே, நான் சொல்லிடுறேன், நீ கவலைப்படாத போ. சிம்மு அப்படியே புஷ்பாக்கா வீட்டுல போய் சொல்லிட்டு அந்த ஆளு வீட்டுல போய் சோத்து தின்னுட்டு வந்துடுறேன். நீனு வந்துடுறேன்னு சிம்மு கொஞ்சோண்டு சிம்பால தந்திருக்க. அதெல்லாம் என் வாய்க்கு எந்த மூளைக்கு காணும். நாளைக்கு ஒரு குண்டா நிறைய தானே. மறந்துடாத. இறக்கிறாத வாழைக்கா நறுக்கிறவா வாய நறுக்கிறாத. தாயே நல்லா இருப்பம்மா. உனக்கு மட்டும் இப்படிலாம் கத்தி எங்கதான் கிடைக்குதம்மா. நல்லா இருப்ப. விட்டுரு திரும்பி பக்கமா ஓடு. சின்ன பொண்ணு காப்பாத்து. புஷ்பாக்கா இன்னொரு முருங்கீரை போட்டு உருவிட்டு கிடக்க. என் மக்க மாதிரி வீட்டுல கிடக்கல்வா பத்தியா? அது இது எதையாவன சிரிஞ்சு தின்னுட்டு கிடக்கல்வா. எனக்கும் கொஞ்சம் நூடுல்ஸ் செஞ்சேன்னு சொல்லி கொஞ்சம் தந்தாள்வா. அதெல்லாம் தின்னம்னா வயிறு நிறைஞ்சு போயிருக்கு. அதை கொஞ்சம் கழிச்சு சோற பொங்குமே அப்படின்னு நினைச்சேன். சுட சாப்பிடலாம்ல. அதான் இப்பதான் முருங்கீரை உருவிட்டு இருக்கேன். இந்த மாயக்குழு 3 மணிக்கு கூடுதான். இந்த மஞ்சள் மட்டும் சொல்லிட்டு போகுது 3 மணிக்கு வந்துரு. என்னக்கா சரிடி. அதுக்கு ஒரு போனை போட்டு சொல்லிடுவோம். நீங்க போகுது எடுக்க மாட்டேக்கல. எங்க தொலைஞ்சான்னு தெரியலையா? அனக்கத்தை காணல. பின்ன மட்டன் வறுவல் சிக்கன் வறுவல் வைக்காண்டவா. பாயசம் வர சொல்லிருக்கா. எல்லாத்தையும் வச்சு வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆவதானே செய்யும். ஹலோ நாத்து, என்ன செஞ்சிட்டு இருக்க? பிஸியாப்ல உண்மையில இருக்கதானே செய்யும். பிஸியோ பிஸி. சரிங்க அண்ணி. மட்டன் குழம்பு மட்டன். எத்தனை மணிக்கா? வரப்போகுதுயா. செட்டிநாடு மட்டன் குழம்பு. ஆமாண்ணி, நான் மனசுல சேருன்னு புளுபுளுன்னாரு. ஆனா சேர்ந்துட்டேன். இனி சோறு காணாம போட்டுடுங்கண்ணே. அங்க ஒரு குண்டா புங்கி வச்சிருக்கேன். ஆமா, இவ்வளவு சோறு இருந்தாதான் ஒவ்வொரு குழம்பா ஊத்துக்கு சரியா இருக்கும். இந்த வாஞ்சு போன ரசம் ஒப்பியறாத ரசத்தை கொண்டுட்டு வர. மட்டன் குழம்பு உசுர விட்டுட்டு இருக்கேன். காதுல வாங்குதலா. வண்டிக்காரிட்ட பேசினா அவளுக்கு காதே கேட்காத. சரி இருக்கட்டு. அது இதுன்னு கண்டது கழியதை திங்க போறான். கடைசியில சீரணத்துக்கு இந்த ரசத்தை கொஞ்சம் ஊத்தி குடிச்சாதான் நல்லா இருக்கும். ராதிகா வரும்போது மட்டன் சிக்கன் இந்த பால் பாயசம் எல்லாத்தையும் ஒண்ணா கொண்டுட்டு வந்துரு. நீ அங்க இங்க நடக்குது. எனக்கு கால் வலிச்ச மாதிரி இருக்கு. என்னடா இது ஆள் அனக்கத்தை காணல. 1/2 மணி நேரத்துக்கு பிறகு பசி மயக்கத்திலே தூங்கிட்ட போல இருக்கு. மட்டன் குழம்பு கொண்டு வரேன் போனவன் எங்க ஒளிஞ்சு போனாலும் தெரியலையா? செல்வண்டு வீட்லயே ஆள் அட்ரஸ் இல்ல போல இருக்க. போன போடுவோம். ட்ரெயின் போகுது. இச்செத்தெல்லாம் எங்க இருந்தாலும் சொல்லுங்க. அடியே மண்ட கசாயமே எங்கடி இருக்க? என்ன நீ ஒரு மாதிரி பேசுதியா? மண்ட கசாயம் அப்படி இப்படின்னு உங்களுக்கு நான் பாடுபட்டுட்டு இருக்கேன். டீ ரசத்தை வச்சு வச்சிருக்க ஒரு விஷத்தை. எவன்டி தும்பா சோத்த மட்டும் அம்பார மாதிரி குமிச்சு வச்சிட்டு இருக்க. மட்டன் குழம்பு எங்கடி? அதுவும் செட்டிநாடு மட்டன் குழம்பு ஸ்பெஷல் மட்டன் குழம்பு அப்படி இப்படின்னு வீடியோ டவுன்லோட் பண்ணி பாத்தியா? எங்கடி மட்டன் குழம்பு எங்க? நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். வீடியோவெல்லாம் பக்காவா பார்த்து முடிச்சிட்டேன். ஏனா ஆட்டுக்கறி இருந்தாதான் அதே மாதிரி டேஸ்ட்ல வருமா. அதான் ஏனா ஆட்டுக்கறி வாங்குறதுக்கு கிளம்பியாச்சு. இங்க இருந்து நேரா திருநெல்வேலி போயிட்டு அப்படியே மதுரை போயிட்டு அங்க ஏதோ நல்ல ஏலா ஆடு கிடைச்சுனா வாங்கிட்டு வந்து நாளைக்கு குழம்பு வச்சு தரேன். நீ இன்னைக்கு இந்த ரசத்தை
அங்க பாருடி உன் புருஷன் செஞ்சிருக்க காரியத்தை இங்க இருந்து பாருடி. அண்ணி படுத்து பாடு கொஞ்ச நெஞ்சமா இவனுங்களே இப்படி தான் நீ சொல்லணும். என்ன மாமா ஒரே சிரிப்பா இருக்கியே. எல்லாரும் நம்ம எதிர்பார்த்து காத்திருந்த அந்த குட் நியூஸ் தான் சொல்ல போறேன். நான் மஞ்ச பண்ண நான் ஊரை விட்டு போயிட்டாலோ. ஏன்டா சொல்ல ஒரு மாதிரி எடக்கு மடக்கா பேசிட்டு இருக்க? எப்படியோ தேவா யாழினியை பத்தி பேசியாச்சு. என்ன தம்பி சொல்லுவியே நெசமாவா? ஆமாக்கோ, நான் என் ரெண்டு கண்ணால பார்த்தேன். ரெண்டு பேரும் ஹோட்டல்ல உட்கார்ந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கவோ, நல்லா பேசிட்டு இருக்கவோ, சிரிச்சுல பேசிட்டு இருக்கவோ, அதெல்லாம் பார்த்து ஊடையில போய் பேசிட்டு தான் வாரேன். என்ன ரொம்ப சந்தோஷம். இதுக்குதான் காத்திருந்தோம். இவ்வளவு சீக்கிரம் போய் பேசவான்னு தெரியல. அதுக்குதான் அங்கேயே காத்துக்கிட்டு போல இருக்கு. உறவன நாலுபடி அமைதியா உட்காந்துட்டு இருக்கியா? உங்க தலைமையில தான் கல்யாணம். சின்ன பொண்ணு பட்டெடுக்க காஞ்சிபுரத்துக்கு போயிருந்தேன்னா எனக்கு குறிப்பா நல்ல பெரிய பாட்ரா போட்டு நல்ல ஜருகெல்லாம் ஜம்மன் இருக்கணும். அப்படிப்பட்ட பட்டை தான் எடுத்துறோம் சரியா? நாலுபடி உங்களுக்கு பொண்ணே வரதான் பட்டு கவலையே படாதீங்க. தங்கச்சி ஒருவேளை நம்ம பேசிட்டு இருந்தத பத்மாக்கா காட்டு போவளோ. இனி சும்மா இருங்க. எங்க அப்பா குதிலுக்குள்ள இல்ல நீங்களே காட்டி கொடுத்துறாதீங்க. பேசாம இருங்க. ஏக்க போன் போட்டதுக்கு எப்ப வரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. திடுதிப்புன்னு வந்துட்டேன். ஏக்க நல்லா இருக்கே எத்தனை நாளாச்சு போய். அது இருக்கட்டு என்னடி சந்தோஷமான விஷயம். எல்லாரும் சிரிப்பு சத்தம் தெரு வரைக்கும் கேக்கு. அது ஒண்ணு இல்லக்க சும்மாதான் இவ்வளவு எதை கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தாளுவா. இல்ல நான் வரவும் ஒரு மாதிரி ஸ்டாப் ஆகி அப்படியே அமைதியான மாதிரி ஆயிட்டேன். அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லக்க புண்ணி திடீர்னு வந்த பத்தியா அதான் எல்லாரும் அமைதி ஆயிட்டாவோ. உள்ளவா அடுத்த விட மாதிரி வாசல்ல நின்னுட்டு இருக்க. வா எத்தனை நாள் கழிச்சு வந்திருக்க. எடி நான் மட்டும் வரல முக்கியமான ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கேன். முக்கியமான ஆளா? யாரா இருக்கும்? சின்ன பொண்ணு நான் வேற ரெண்டு நாய்க்குட்டி இருந்தா வாங்கிட்டு வாங்க. அந்த ஊர்ல நிறைய நாய்க்குட்டி நல்ல அளவுலாம் கிடக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாவோ. ஒருவேளை நாய்க்குட்டி எங்கிட்ட இருப்பாவளோ. அடி வாங்குறதுன்னா நாலுபடி பேசாம இருங்க. வாயை பத்திட்டு யாரா இருந்தாலும் உள்ள கூப்பிடுட்டி. இக்கா அப்படி சும்மா எல்லாம் கூப்பிட முடியாது அவங்கள. பின்ன எப்படி கூப்பிடணும்? நான் போய் கூப்பிடட்டுமா? வாங்கன்னு கூப்பிடலாம் டி. அதுக்கு முன்னால ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வா. ஆரத்தி எடுத்து வலது கால எடுத்து வச்சுதான் கூப்பிடணும். நாய்க்குட்டிக்கு கூட வந்த வாழ்வ பாருங்க. ஆரத்தி எடுத்து வலது கால எடுத்து வச்சுலாம் வரதா. என்னக்க சொல்லுத? ஆரத்தி எடுத்து வலது கால எடுத்து வச்சு வர சொல்லணுமா? அப்படி யாருக்கா வந்திருக்கா? யாருடி? என் வருங்கால மர்மவா. நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல 12 வகையான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் 2 வகையான ஃபுட் ப்ராடக்ட்ஸ். கருப்பு கவனி கஞ்சி அதாவது வெயிட் லாஸ் பவுடர், அதுக்கப்புறம் ஸ்ப்ரவுட்டட் ராகி மாவு ரெண்டுமே இருக்குது. நிறைய பேர் நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணும்னா கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க. அதை பத்தின டீடைல் எல்லாம் அனுப்பி வைப்பாங்க. உங்களுக்கு தேவை இருந்தா பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம அஸ்மி ஜெஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி